ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பருப்பே இல்லாமல் 10 நிமிஷத்தில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 7-8 பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 6-7 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, உப்பு ப்ளஸ் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் 3-4 விசில் விட்டு இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டிடுங்க. தண்ணியும் இதையும் தனியாக வடிகட்டிடுங்க. வடிகட்டி வச்சுட்டு ஒரு பக்கம் வானல் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு தண்ணியை ஃபஸ்ட்டு வடிகட்டியிருந்தோம் இல்லையா, அதை போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துகிட்ருக்கு. இந்த டயத்தில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடுங்க. இப்போ கொதி வந்துகிட்ருக்க டயத்தில் நம்ம தனியாக ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு கலர் கலரிட்டு கடல மாவு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போதும். அதை நல்லா தண்ணியில் லிக்யூடாக கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.